ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சிதவுக்கும் கடந்த மார்ச் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்வீட்டான நியூஸ் தான். அதாவது வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சிதவுக்கும் எங்கே மேரேஜ் நடக்க போகுது, எந்த ஸ்டைலில் நடக்க போகுது, ஸோ ஆஃப்டர் ரிசப்ஷன், பிஃபோர் ரிசப்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, எந்த ஸ்டைலில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சிதவும் கடந்த 15 வருஷமா பழக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் காதலா மாதிரி திருமணத்திலையும் முடிகிற மாதிரி கடந்த மார்ச் மாதம் அவங்க 2 பேருக்கும் தாய்லாந்தில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரீ வெட்டிங் ட்ரிப்லாம் போயிட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலை சச்சிதவை பற்றி பேசின நிறைய இதுக்கு ரொம்பவே மெச்சூர்டாக பதில் சொல்லியிருந்தாங்க. என் கண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருக்காரு, ஸோ அப்படின்ற மாதிரியும் 2வது திருமணம் பண்ணால் என்ன தப்பு, எங்கப்பா 2வது திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரியும் ரொம்ப மெச்சூர்டாகவே பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஒரு நீண்ட கடற்கரைகள், அது மட்டும் இல்லாமல் பேலஸ் மாதிரியான அரண்மனைகளுக்கு இடையிலையும் அந்த தாய்லாந்தோட அழகான உணவுகளுக்கு இடையிலையும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நடிகர்கள் நடிகைகள் தாய்லாந்தை சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே பட்ஜெட் பிளான் ரொம்பவே கம்மியாக ஆகுதுன்னும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடாகவும் அழகாகவும் ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் தாய்லாந்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ வெட்டிங் ரிசப்ஷன் எங்கே அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள ஒரு தாஜ் ஹோட்டலில் நடக்க போகுது. தாஜ் அதாவது நட்சத்திர ஹோட்டலில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீலா பேலஸ்லையும் இன்னொரு மஹால்லையும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து போகக்கூடிய அதாவது வரும் நிக்கோலை இவங்களோட உறவினர்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் பிளான் முதற்கொண்டு என்ன அப்படின்னா நம்ம நிக்கோலை சச்சிதை ரெடி பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெட்டிங் பிளான் ஒவ்வொன்றுமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேரேஜ் தருணத்துக்காக நம்ம நிக்கோலை சச்சிதவும் வரலட்சுமியும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அவங்களோட மேரேஜ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு தாய்லாந்தில் இது நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.